நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு. பொதுமக்களுடைய பிரச்சனை நாங்கள் போது பேசிட்டு இருக்கிறோம். இந்த லைவ் பண்ணி வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு அந்த உணர்வு எங்களுக்கும் இருக்கு, மக்களுடைய இதெல்லாம் உணர்வு இருக்கு. பத்திரிகை லைவ் பண்றதுனால இது வந்து இதுக்கு தீர்வு நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து போது பேசுங்க, நான் உங்க தப்பா சொல்ல வரல. நீங்க லைவ் ஓடுறா இதுக்கு ஒரு தீர்வு வரும்னா தயவு செஞ்சு வாங்க, நாங்கள் வந்து சொல்லிடுவார். நீங்க வந்து போது பேசி இதுக்கு தீர்வு கொடுங்க, செய்தி எடுத்துக்க. லைவ் எல்லாம் போடாதீங்க. மடி வந்து தீர்வு ஆக போறது இல்லைங்க. தீர்வு சொல்றோம்னா வாங்க. லைவ் போடுறதுனால தீர்வு ஆகினா நான் லைவ் போட்டுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. லைவே போடலைங்க. தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட பேசணுங்க. உங்களை கூப்பிட்டுக்கிறேன், ப்ரெஸ் எடுத்துங்க, ஃபோட்டோ எடுத்துங்க. செய்தி இதுதான், பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்கிறோம். திருப்பூர் மாநகராட்சியில் நீண்ட நாள் தொடரும் குப்பை பிரச்சினை. மேயர் தினேஷ்குமாரின் கையாலாகாத தனம் நிருபர்களிடம் கொந்தளிப்பு. திருப்பூர் மாநகராட்சியில் காளம்பாளையம் பாறைக்குழியில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் மேயர் தினேஷ்குமார், ஆணையாளர் அமித் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மேயர் தினேஷ்குமார் பல ஆண்டுகளாக குப்பை அப்புறப்படுத்துவதில் நிரந்தர தீர்வு காணாமல் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதால் தனது எம்எல்ஏ கனவு பாதிக்கப்படும் என்ற ஆத்திரத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் செய்தி லைவ் போட்டால் பாதிப்பு சரியாகிவிடுமா என ஆத்திரத்தில் முட்டாள்தனமாக கத்தியது மேயர் தினேஷ்குமாரின் கையாலாகாத தனத்தை தெளிவாக காட்டுகிறது. திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் குப்பை அப்புறப்படுத்தும் விவகாரத்தில் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் இதுநாள் வரை எடுத்ததில்லை. திருப்பூர் மாநகராட்சி குப்பைகள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தாமலும் மக்கும் மக்காத குப்பைகள் என பிரிக்காமலும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் மொத்தமாக பாறைக்குழியில் எவ்வித முன்னேற்பாடும் இன்றி கொட்டி வந்தார்கள். தொற்று பரவாமல் மண் தூவி பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துவதில்லை. இதனால் சுற்றுப்பகுதியின் சுற்றுச்சூழல் கேள்விக்குறியாக ஆனதால் நீர், நிலம், காற்று என சுற்றுப்பகுதி முற்றிலும் பாதிக்கப்பட்டு பருவமழை தொடங்க இருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் அதிகரிக்கும். எனவே நெருப்பரிச்சல் பகுதி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தொடர்ந்து சுட்டிக்காட்டி பல்வேறு பத்திரிகையும் தொலைக்காட்சியிலும் செய்தியாக வருவதால் எரிச்சல் அடைந்த மேயர் தினேஷ்குமார் இன்று செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை, நீங்கள் செய்தி போடுவதால் தீர்வு கிடைத்துவிடுமா? தயவு செய்து லைவ் செய்தி போடாதீர்கள், வெளியே போங்கள், பிறகு அழைக்கிறோம் என ஆவேசமாக கத்தினார். பத்திரிகையாளர்கள் வெளியிடும் செய்திகளும் எழுப்பும் பிரச்சினைகள் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். பத்திரிகையாளர்கள் சமூகத்தில் நடக்கும் உண்மையான நிகழ்வுகளை பற்றி ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், மக்கள் தங்கள் உரிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும், அரசும் அதிகாரிகளும் தங்களை திருத்திக் கொள்ளவும் உதவுகிறது. ஆனால் இந்த விஷயம் கூட தெரியாத மேயர் தினேஷ்குமாரால் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகத்தை எப்படி நடத்த முடியும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பினார்கள். மதுரையில் மண்டல தலைவர்களை கூண்டோடு மாற்றியது போல் திருப்பூர் மாநகராட்சி மேயரை மாற்றுவாரா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுமக்களுடைய பிரச்சனை நாங்கள் போது பேசிட்டு இருக்கிறோம். இந்த லைவ் பண்ணி வந்து பார்க்கணும். தயவு செஞ்சு அந்த உணர்வு எங்களுக்கும் இருக்கு, மக்களுடைய இதெல்லாம் உணர்வு இருக்கு. பத்திரிகை லைவ் பண்றதுனால இது வந்து இதுக்கு தீர்வு நீங்க கொடுக்கணும். நீங்க வந்து போது பேசுங்க, நான் உங்க தப்பா சொல்ல வரல. நீங்க லைவ் ஓடுறா இதுக்கு ஒரு தீர்வு வரும்னா தயவு செஞ்சு வாங்க, நான் வந்து சொல்லிடுவார். நீங்க வந்து போது பேசி தீர்வு செய்தி எடுத்துக்க. லைவ் எல்லாம் போடாதீங்க. மடி வந்து தீர்வு ஆக போறது இல்லைங்க. தீர்வு சொல்றோம்னா வாங்க. லைவ் போடுறதுனால தீர்வு ஆகினா நான் லைவ் போட்டுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. லைவே போடலைங்க. தனிப்பட்ட முறையில் நான் உங்கள்கிட்ட பேசணுங்க. உங்களை கூப்பிட்டுக்கிறேன், ப்ரெஸ் எடுத்துங்க, ஃபோட்டோ எடுத்துங்க. செய்தி இதுதான், பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்கிறோம். லைவே போடுவேன் எல்லாமே.